வெல்கம் டு புதியுகம் அகாடமி. நம்ம யூபிஎஸ்சி ரிலேட்டடா மாடல் எம்சிக்யூஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட எம்சிக்யூஸ். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் நியூக்ளியர் எனர்ஜி. இந்தியன் நியூக்ளியர் எனர்ஜி ரிலேட்டடா ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் 1962 governs the nuclear energy sector in India. So Atomic Energy Act 1962 governs the nuclear energy sector in India கேட்டிருக்காங்க. So yes, it's correct. Next. Both central and state governments are authorized to produce, develop, use and dispose of atomic energy. So atomic energy is under the control of central government. So statement 2 is wrong. Nuclear Power Corporation of India Limited are overarching the control over nuclear energy infrastructure. So correct. NPCIL takes control over nuclear energy infrastructure in India. Answer D, 1 and 3. Okay. Legal framework governing nuclear energy. Atomic Energy Act 1962 governs the nuclear energy sector and was amended as an Atomic Energy Amendment Act 1987 of Atomic Energy. So நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். ஸோ அதில் அட்டாமிக் எனர்ஜிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் 1962 இதில் தான் வந்து இந்த ஆக்ட் கீழே தான் வந்து கவர்ன் பண்ணுறாங்க. செக்ஷன் 3A ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி empowers only central government to produce, develop, use and dispose of nuclear energy. ஸோ ஃபர்ஸ்டே சொன்னது தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்த்து சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட் dismisses the petition. Supreme Court dismissed the petition of Sandeep TS versus Union of India over upholding atomic energy provisions restricting the private licensing in nuclear power. So actually வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் எனர்ஜி பிரைவேட் லைசன்சிங் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் எனர்ஜி கொடுக்க கிடையாது. ஸோ அதை வந்து சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் Atomic Energy and Nuclear Power Corporation of India Limited have overarching control over the nuclear energy infrastructure. Historically, NPCIL involved in private entities only in engineering, procurement and construction of construction roles. So actually வந்து பார்த்தீங்கன்னா NPCIL வந்து private entity, அதாவது நியூக்ளியர் அட்டாமிக் எனர்ஜியில் நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைவேட்டோட ரோல் எங்கே இருக்குது அப்படின்னா ஒன்லி இன் இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரோல்ஸ். So engineering, procurement and construction role, not in production. So not in production. Okay. So session overarching control over nuclear energy infrastructure. Okay. Statement 1 and 3 on the correct. Next. Consider the following statement. Telecommunication Act 2023 mandates auction for telecom spectrum. Okay. Terrestrial spectrum is inclusive to multiple operators in geographical area and can be shared. So terrestrials, அதாவது ஆக்சுவலாக ஸ்பெக்ட்ரம் ரிலேட்டடான கொஸ்டின். ஸ்பெக்ட்ரம்ல வேரியஸ் டைப்ஸ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெரெஸ்ட்ரியல் ஸ்பெக்ட்ரம் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூசிவ் டு மல்டிபிள் ஆபரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2. ஓகே. ஸ்டேட்மெண்ட் 3. SATCOM spectrum lacks in national territorial limits and is coordinated by International Telecommunication Union. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலையுமே வந்து நமக்கு ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு. ஸ்டேட்மெண்ட் 2 ஏன் தப்பு? இட்ஸ் டெரெஸ்ட்ரியல் ஸ்பெக்ட்ரம் இஸ் இன்க்ளூசிவ் டு மல்டிபிள் ஆபரேட்டர்ஸ். ஸோ இந்த இடத்துல டெரெஸ்ட்ரியல் ஸ்பெக்ட்ரம் இஸ் இன்க்ளூசிவ் டு மல்டிபிள் ஆபரேட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது. டெரெஸ்ட்ரியல் ஸ்பெக்ட்ரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கோஆர்டினேட்டட் பை இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் அண்ட் ஆல்சோ இட் இஸ் SATCOM ஸ்பெக்ட்ரம் லேக்ஸ் ஆன் நேஷனல் டெரிட்டோரியல் லிமிட்ஸ். ஸோ இதில் வந்து நேஷனல் டெரிட்டோரியல் லிமிட்ஸ் வந்து கிடையாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு. ஸோ ஆன்சர் வந்து 1 and 3 only. So, Section 4 of Telecommunication Act 2023 mandates the auction of telecommunication spectrum. So, first வந்து Section 4 of Telecommunication Act, அதாவது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன் ஸ்பெக்ட்ரத்தை வந்து ஆக்ஷன் பண்ணுறதுல பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ் மீன்ஸ் அசஸ்மெண்ட் வித்தவுட் ஆக்ஷன். So administrative process means assessment without auction, while auction involves in bid process. So administrative process அப்படின்னாலே அந்த இடத்துல அதாவது ஆக்ஷன் நடக்காது அப்படின்னு அர்த்தம். So Department of Telecommunication asked the TRAI to developing method for spectrum assignment. ஸோ ஆக்சுவலாக வந்து இது அந்த 2G ஸ்பெக்ட்ரம் இஷ்யூஸ்ல இருந்து ஸோ இப்போ இனிமேல் ஆக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பர் மெத்தடாலஜி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அன்லைக் டெரெஸ்ட்ரியல் ஸ்பெக்ட்ரம், SATCOM ஸ்பெக்ட்ரம் lacks national territorial limit and it's coordinated by International Telecommunication. ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, SATCOM வந்து இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன். ஓகேங்களா? பட் டெரெஸ்ட்ரியல் ஸ்பெக்ட்ரம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் டெரிட்டோரியல் லிமிட். எலான் மஸ்க் ஸ்டார்லிங்க்
oppose the auction of SATCOM spectrum, citing its international and shared nature designed by ITUs. Okay, so next, satellite spectrum is not exclusive and can be used by multiple operators as same areas, favoring administrative locations. Okay, consider the following. So இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்பெக்ட்ரம், அதாவது இந்த கொஸ்டின்ஸ்க்கு ரிலேட்டடான ஆன்சர். நெக்ஸ்ட், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரெகார்டிங் இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அண்ட் ஆக்ஷன் சென்டர். ஸோ ஆக்சுவலாக நம்ம இதில் அதாவது இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். இன் ஸ்பேஸ், ஸோ இட் இஸ் அன் அட்டானமஸ் நோடல் ஏஜென்சி அண்டர் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ். It is an autonomous nodal agency under the Department of Space, serves as a single window facilitator for providing participation in Indian space sector. So Indian space sector. So statement 1. So in space வந்து பாத்தீங்கன்னா it is a nodal agency. Correct தான். ஓகேங்களா? Statement 2. It acts as a bridge between ISRO and non-governmental entities, optimizing space resource utilization and boosting space activities. So statement 2. So its headquarters located at Bangalore. So its headquarters located at, it's not in Bangalore, it is in Ahmedabad. So statement 3 வந்து தப்பு. Statement 1 and 2 correct. So only 2. Next, InSpace is an autonomous nodal agency under the Department of Space. Serves as a single window facilitator for private participation in Indian space sector. Okay, so functions: promotes, authorizes and supervises the private space activities, including building satellites and satellite vehicles, providing space-based services, sharing ISRO's infrastructure and establishing new facilities. Interface role: acts as a bridge between ISRO and non-governmental entities. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ அதுக்கு அடுத்து பிரைவேட் செக்டர் சப்போர்ட், அசஸ் பிரைவேட் பிளேயர்ஸ் நீட்ஸ் இன்க்ளூடிங் எஜுகேஷன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் இன்டகிரேட்ஸ் தெம் இன்டு இஸ்ரோஸ் பிளான். லொகேஷன் ஹெட் குவார்டர்ஸ் அட் அகமதாபாத். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் பாயிண்ட் வந்து தப்பாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின்ல கொடுத்ததை திரும்ப ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கலாம். இட் இஸ் அன் அட்டானமஸ் நோடல் ஏஜென்சி அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ். ஸோ இன் ஸ்பேஸ் அது ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ சிங்கிள் விண்டோ ஃபெசிலிட்டேட்டட் ஃபார் பிரைவேட் பார்ட்டிசிபேஷன்ஸ். ஸோ சிங்கிள் விண்டோ ஃபெசிலிட்டேட்டட் ஃபார் பிரைவேட் பார்ட்டிசிபேஷன்ஸ். ஓகே. ஸோ எலிப்டிக்கல் பார்க்கிங் ஆர்பிட். ஆர்பிட்ஸை பற்றி ஆக்சுவலாக ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படி எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஆர்பிட்ஸை பற்றி கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்டு தான் இருக்காங்க. ஸோ இதில் வந்து which of the following is best describes the elliptical parking orbit? A circular orbit which where spacecraft wait before launching it into final trajectory. So option A. Option B, a stationary orbit above the Earth's equator. A geosynchronous orbit which is in inclined angle. An orbit used as an intermediate step in a spacecraft mission. So option D. What is an elliptical parking orbit? Elliptical parking orbit, say parking. So an orbit used to do intermediate step in spacecraft missions. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா elliptical parking orbit. What is mean elliptical parking orbit? It is a temporary orbit. இது வந்து கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. It is a temporary orbit around the Earth used by spacecraft before transiting to their final mission orbit. It is characterized by elliptical shape. Which one of the part of the orbit closer to Earth? Perigee. So actually வந்து பாத்தீங்கன்னா ஸோ இது வந்து எலிப்டிக்கல் ஷேப்ல இருக்கும். ஆல்சோ எலிப்டிக்கல் ஷேப்ல இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பெரிஜி ஒரு பக்கம் அப்போஜியா தான் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஓகே, எலிப்டிக்கல் பார்க்கிங் ஆர்பிட் இஸ் அன் டெம்பரரி ஆர்பிட். ஸோ இது வந்து டெம்பரரி ஆர்பிட். ஸோ அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா Earth around the Earth used by spacecraft before transitioning to their final mission. ஸோ அதோட ஃபைனல் ஆர்பிட்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஆர்பிட்டை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்ங்கிறதுனால இது வந்து பெரிஜி அப்போஜி வந்து கண்டிப்பா இருக்கும். Next question. Consider the following statement with reference to gamma rays and its uses in astronomical studies. So observing gamma rays allows the astronomers to study the black hole and supernova. So yes, gamma rays வந்து பாத்தீங்க அப்படின்னா once you observe the gamma rays, it helps astronomers study the black holes. Next, gamma rays helps to investigate process like particle accelerator and behavior of dark matter.
particle accelerator and behavior of dark matter, correct. So next, gamma rays are extremely energetic. Gamma rays are extremely energetic. Are explosion observed in distance galaxies. Gamma rays are extremely energetic explosions observed in distance galaxies. Correct தான். மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட்டுங்க. சரிங்களா? ஆப்ஷன் 1, 2, 3 both are correct. High energy gamma rays and used in space science. And using space science. Gamma rays astronomy. Observing the gamma rays allowing the astronomers to study high energy objects like such as black holes, neutron stars, supernova, pulsars. ஸோ ரொம்ப முக்கியம். காமா ரேஸ் வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா பிளாக் ஹோல்ஸ் பற்றி, நியூட்ரான்ஸ் பற்றி, சூப்பர்னோவா பற்றி படிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட், காஸ்மிக் ஃபினாமினா. காமா ரேஸ் ஹெல்ப்ஸ் டு இன்வெஸ்டிகேட் த ப்ராசஸ் லைக் பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர், பிஹேவியர் ஆஃப் டார்க் மேட்டர். ஸோ பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர், டார்க் மேட்டர் அண்ட் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த மேட்டர்ஸ் அண்ட் ஆன்டிமேட்டர்ஸ். நெக்ஸ்ட், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸ்பேஸ் டெலஸ்கோப்ஸ் லைக் Fermi Gamma Ray Space Telescope has high energy spectroscopy system, observes gamma rays as Earth's atmosphere blocks. Gamma rays burst. These are extremely energetic explosions observed in distant galaxies. Gamma rays telescopes are crucial detecting in studies. Okay, so option 1 to 3 எல்லாமே correct. So next question. Consider the following statement. They could be considered wannabe stars that during their formative stages did not reach mass necessarily to ignite nuclear fusion at one core like stars. ஸோ இது ஆக்சுவலாக வந்து என்னன்னா, இந்த 4 ஸ்டார்ஸ்ல எந்த ஸ்டார்ஸ் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் செட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. They could be more massive than bigger planets. So they are more massive than, they can burst heavy from hydrogen like called form of hydrogen called deuterium. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மோர் மாஸ். ஸோ அதே மாதிரி வந்து அதாவது அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா they can burn heavy from hydrogen and called deuterium. They are more massive, bigger than planets. Bigger than planetன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகிறது வந்து ப்ரௌன் ஸ்டார். ஓகேங்களா? ப்ரௌன் டார்ஃப். ஓகே. In 1995, astronomers confirmed the discovery of first time of brown dwarf. ஸோ 1995 வந்து இந்த ப்ரௌன் டார்ஃபை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிய வருது. A body too small to be star and too big to be planet. ஸோ ப்ரௌன் டார்ஃப் அப்படிங்கிறது பாடி இஸ், இப்போ இட்ஸ் சிமிலர் டு ப்ளூட்டோ மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இட்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டூ ஸ்மால், அதே மாதிரி டூ பிக்கும் கிடையாது. ஸோ த பாடி இஸ் டூ ஸ்மால் டு பி எ ஸ்டார் அண்ட் டூ பிக் டு பி எ பிளானட். ஸோ அதுக்கு அடுத்து they could be considered wannabe stars, but so wannabe stars means brown dwarf. During their formative stages did not reach masses necessary to ignite nuclear fusion at their core like stars. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வானபி ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க. டியூரிங் தேர் ஃபார்மேட்டிவ் ஸ்டேஜ் தே டிட் நாட் ரீச் த மாஸ். அதாவது ஸ்டார்ஸ் ஃபார்ம் ஆகும்போது அது ப்ராப்பராக ஒரு ஸ்டாரோட மாஸை வந்து அது வந்து ரீச் ஆகல. ஸோ அதனால நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து அது கூட நடக்காதுன்னு சொல்றாங்க. பட் தே ஆர் மோர் மேசிவ் தேன் பிக்கஸ்ட் பிளானட். அதாவது ரொம்ப மாசா இருக்கும், பட் எது அளவுக்கு மாசா இருக்காதுன்னா ஸ்டார் அளவுக்கு மாசா இருக்காது. They can burn heavy from hydrogen called deuterium. If two brown dwarfs are gravitationally locked to each other, it is called binary system. And arrangements are commonly observed among the stars, but quite rare among brown stars. The brown dwarf, or 3 decades ago, was named Gliese 229b, is now recognized as Gliese 229ba with a mass of 38 times greater than Jupiter. Gliese 229bb with a mass of 34 times greater than Jupiter. அதாவது பிளானட்ஸை விட மாஸ் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ அதை தான் வந்து நான் சொல்லியிருக்காங்க. ஸோ திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா there could be considered as wannabe stars. Wannabe stars அப்படின்னாலே brown dwarf ஞாபகம் வச்சுக்கோங்க. Keyword. So biggest planet, அதாவது bigger than planets, smaller than stars. They can, அதே மாதிரி ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா they can burn heavy from hydrogen. Okay. Possible statement regarding virus. So virus is an important thing. எல்லா வருஷமும் வைரஸ் பத்தி ஒரு क्वेश्चन கண்டிப்பா வரும். It is a submicroscopic infectious agents that replicates only inside living cells of an organism. So actually yes, living cells கூட தான் வைரஸ் வந்து ஆக்டிவா இருக்கும். It is considered solely as a DNA enclosed with some proactive proteins.
ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ வைரஸ் ஆர்என்ஏ வைரஸ் எல்லாமே இருக்கு. ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு. ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு அப்படின்னாலே 1 or 3 only. ஆல்ரெடி 1 கரெக்ட், 1 only. HIV is a type of DNA virus. So HIV is a type of DNA virus னு சொல்லியிருக்காங்க. So it is not a type of DNA virus. Okay. Statement 1 only correct. So about virus. A virus is about submicroscopic infectious agent that are replicated only inside the living cells. So living cells குள்ள தான் இது replicate ஆகும். In an organism, virus infects all life forms from animals to plants to microorganisms. So virus எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். Structure composed of genetic material, DNA or RNA. In case in protein codes, some have additional lipid envelopes. Types: DNA virus, Hepsi virus, RNA virus, influenza virus, retrovirus, HIV virus. So இந்த இடத்துல வந்து பாருங்கன்னா HIV is a type of retrovirus. It's not a DNA virus. Retrovirus. It's not a DNA virus. Okay. So next. So அதுக்கு transmission spreads through air, body fluid, direct contact and vectors. So இது எல்லாமே முக்கியம். So spreading through air, body fluid, direct contact, vectors. Treatment managed through antivirals, vaccines. So remedies were vaccine, mRNA, COVID-19 vaccine, immune supports, antibiotics. Okay, next. ஆக்சுவலாக வந்து இயர்லி ஒரு கொஸ்டின் வந்து பிரிசனை பற்றி கேட்பாங்க. ஸோ அதனால நம்ம அது மாதிரி ஒரு கொஸ்டின் செட் பண்ணியிருக்கோம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். கன்சிடர் கண்டெக்ஸ்ட் ஆஃப் ossification test and Juvenile Justice Act 2015. Under the Juvenile Justice Act 2015, if it is obvious based on appearance that accused is child, juvenile board may not require age confirmation. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அதாவது ஸ்டேட்மெண்ட் ஒன்று என்ன சொல்லுதுன்னா, ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்ட் படி அப்பியரன்ஸ்லயே ஒருத்தர் வந்து அதாவது இட் இஸ் அன் ஆப்வியஸ் பேஸ்ட் ஆன் அப்பியரன்ஸ் தட் அக்யூஸ்ட் இஸ் சைல்டு. ஸோ பேஸ்ட் ஆன் அப்பியரன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்யூஸ்ட் சைல்டா இருந்தால் ஸோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பா நமக்கு இது தேவையில்லைன்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு அந்த சர்டிபிகேட் தேவையில்லைன்னு சொல்றாங்க. அதாவது அவங்க வந்து மைனர் தான் அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். So if there is a doubt, age determination must be based on official document like birth certificates. ஸோ ஆக்சுவலாக இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் இந்த பர்த் சர்டிஃபிகேட்ஸில் வந்து என்ன நடக்கும். ஜென்ரலாகவே வந்து அதாவது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்த் சர்டிஃபிகேட்டை வந்து கேட்பாங்க. ஸோ அந்த பர்த் சர்டிஃபிகேட்ல இருக்கக்கூடிய ஏஜை தான் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த பர்த் சர்டிஃபிகேட்ல இருக்கக்கூடிய ஏஜ் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அதை தாண்டி போச்சு அப்படின்னா தான் ஆசிஃபிகேஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா இந்த பர்த் அவங்களுக்கு எவ்வளவு வயசு ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஆசிஃபிகேஷன் டெஸ்ட். ஸோ மேபி இதுதான் வந்து கேட்ச் பாயிண்டா இருக்கும். ஆசிஃபிகேஷன் டெஸ்ட்னா அதாவது அவங்களோட ஏஜ். ரிசல்ட் ஆஃப் ஆசிஃபிகேஷன் டெஸ்ட் கேன் ஓவர் ரைட் டாக்குமெண்ட் ஈவன் த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் ஆஃப் அக்யூஸ்ட் ஏஜ். ஆக்சுவலாக அந்த டெஸ்டே வந்து அதுக்காக தான். கண்டிப்பா அது வந்து ஓவர் ரைட் பண்ணும். ஸோ ஆன்சர் வந்து 1D2. Significance of age determination in criminal justice. In India, individuals below 18 are considered to be minors under Juvenile Justice Act 2015. Minors are treated differently from adults in terms of procedure, correction, rehabilitation, punishment. Minors can be sent to adult prison or presented before Juvenile Justice Board. Minor cannot be sent to adult prison. So அதனால தான் உங்களை வந்து மைனர்ஸ்னு சொல்றாங்க. A child found guilty may be subjected to abnegation, community services, or maximum of 3 years in special homes. Under Juvenile Justice Act, if it is obviously based on appearance, the accused is child, board may not require age confirmation. ஆக்சுவலா அப்பியரன்ஸ்லயே ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சைல்டு மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏஜ் ரெக்குவயர்ஸ் தேவையில்லை, சர்டிபிகேட் தேவையில்லைன்னு சொல்றாங்க. So if there is a doubt, age determination must be based on official documents like birth certificate, school records or matriculations. Only in the absence of such documents, ossification test is used. So ossification test அப்படிங்கிறது ஏஜ் determination test தான். ஸோ ஏஜ் determination test எப்போ பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர் சர்டிஃபிகேட்ஸ் வந்து சப்போர்ட் பண்றதுக்கு இல்லை அப்படின்னா மட்டும் தான் பண்ணணும். கோர்ட் ரூலிங் ஒன்ஸ் born ossification test should be at last resort. ஸோ லாஸ்ட் ரெசார்ட் அதே தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட், consider the following
ரெஃபரன்ஸ் அபவுட் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க். ஸோ கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், தே ஆர் கலெக்ஷன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் கேப்பபிள் ப்ராசஸிங் டேட்டா. ஸோ தே ஆர் கலெக்ஷன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் கேப்பபிள் ஆஃப் ப்ராசஸிங் த டேட்டா. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2, a connection between two neurons allows the information to flow between them. இது வந்து ஜென்ரலா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ நியூரான்ஸ் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் இஸ் எசென்ஷியலி imitate the way that human brain work. எஸ். ஸோ ஆக்சுவலாக இதனால தான் நியூஸ்ல வந்துச்சு. ஆன்சர் வந்து 1, 2 and 3. Artificial neural networks. These are the collections of the neurons are more broadly noted capable of processing a data, connecting a specific way. A connection between two neural allows information to flow between them. ஸோ இது ஆக்சுவலாக வந்து நியூரான்ஸை பற்றி தெரிஞ்சிருந்தா இது ரொம்ப ஈஸியாக புரியும். ஆக்சுவலாக நம்மளோட பிரெயினில் இருக்க நம்ம மெசேஜஸ்லாம் பிரெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து நியூரல்ஸ். ஸோ அந்த நியூரல்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த கொஸ்டின். So Professor Hopefield developed an Hopefield network, recurring neural network based on Hebbian learning, where the repeated neuron interaction the strength connections enabling the task like pattern completion and images pionizing. The network behavior mirror physics, similar how atoms with a magnetic field reduce the energy. The neurons can process some input using Hebbian's learning. The network is a whole of programs to be analog a group of atoms which is same magnetic energy. ஸோ இது ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூரல் நெட்வொர்க்ஸை பேஸ் பண்ணது தான். ஸோ 3மே கரெக்ட். ஓகேங்களா? ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். இட் இஸ் அ ஸ்டாச்சுட்டரி ஏஜென்சி இன் இந்தியா டாஸ்க்டு வித் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் கார்பரேட் ஃப்ராட்ஸ். ஸோ கார்பரேட் ஃப்ராட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். ஸோ இட் இஸ் ஆப்ரேட்ஸ் அண்டர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான் தப்பு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட். ஓகே, இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட் டு ப்ராசிக்யூட் ஒயிட் காலர் கிரிமினல்ஸ். ஸோ 1 and 3. ஸோ only 2 statement. Serious fraud investigation officer. It is a corporate fraud investigation agency set by government of India. ஸோ கார்பரேட் ஃப்ராட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணுறதா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செட் பண்ணது. எஸ்டாப்ளிஷஸ் அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அக்கார்டிங் டு த ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ் பேசிஸ். Determines the prosecution recommendation procedure white collar crime. White collar crimes வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்காக மல்டி டிசிப்ளினரி டீம் எக்ஸ்பர்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் கண்டிப்பாக இதுக்குள்ள இது எல்லாமே இருக்கணும். ஐடி கேபிட்டல், அதாவது ஒயிட் காலர் கிரைம்ஸ்னா அந்த ஒயிட் காலர் கிரைம்ஸ் சம்மந்தப்பட்ட மீன்ஸ் இது பண்ணக்கூடிய எல்லா டெலிகேட்ஸும் இதுக்குள்ள இருக்கணும். அதர் ஏஜென்சிஸ் ஆர் பார்ட் ஃப்ரம் இன்வெஸ்டிகேஷன் ஒன்ஸ் த கேசஸ். ஸோ மற்ற ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் கிட்ட அந்த கேஸ் போச்சுன்னா வேற யாரும் இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாது, இவங்க தான் பண்ணணும். நெக்ஸ்ட், ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்கு. ரீஜனல் ஆஃபீஸ் வந்து மும்பை, சென்னை, ஹைதராபாத்ல இருக்கு. தேங்க்யூ.